சரி. நாங்கள் அவருக்கு நல்லவர் மாதிரி தெரியல. நாங்கள் என்ன பண்ணோம், மாட்டு மக்களுக்கு பூரா திமுக ஆட்சி முதலமைச்சர் நல்லவராக தெரிகிறாரு. அதனால் அவர் ஏதோ சொல்கிறாரு, அவர் எப்படியாவது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா அப்படிலாம் சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல. சார், இந்த காவேரி பாலம் அந்த இருக்க மாற்று இடம் கொடுக்கல உங்களுக்கு. 12 பட்டா ஸ்ரீரங்கம் தாலுக்கால பட்டா கொடுத்துட்டோம் சார். 12 பேருக்கு கொடுத்துட்டோம் சார். இடம் ஒதுக்கி இருக்கு. ஆனால் யார் நேற்று காட்டியாச்சுங்க. நேற்று மதியம் போய் காட்டி எல்லாம் பூரா காட்டிட்டாங்கிறாரு. மதியம் காட்டியாச்சு. இது கூட்டு போயிட்டு ஆர்டிஓ தலைமையில் சார். சட்டநாதர் கோயிலுக்கு போறீங்க. என்ன அதுக்கு என்ன சார்? திமுக நடந்த அறிவு திருவிழா வந்து தாவக விமர்சன சரியாக நடத்தப்பட்டது சார். சும்மா இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் நடக்கிற நிகழ்ச்சியை பேசு, அரசியல்லாம் பேசு. சரி, நீ சொல்லு. பிஎல்ஓ ஒன்று போட்டிருக்காங்களா? பிஎல்2 தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிஎல்2 இருக்குது. அந்த பிஎல்2 தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்துருக்கு. ஒரு நாளைக்கு 50 ஓட்டு சேர்க்கணும். அவங்க கூட போனால் அதுக்கு என்ன தப்பு? நீங்கள் கூட வர வேண்டியதானே, அதுக்கு என்ன இருக்குது? யாரையாவது வேணான்னு சொல்கிறோமா? எப்படி? அவங்க ஏதோ குறை சொல்கிறாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக திருச்சி மாவட்டம் நான் சொல்கிறேங்க. அதெல்லாம் சும்மா கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லாதீங்க சார். மொத்தம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற 9 சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து வாக்கு பூத்துக்கும் பிஎல் போட்டாச்சு. எங்கேயாவது ஒருத்தர் சில பேர் வேலை தெரியலன்னா கூட மாற்றி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கூட சொல்லித்தரத்துக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கு. பிஎல்ஏ2வும் போட்டாங்க. பிடிஏ கட்சியிலேருந்து போட்டிருக்காங்க. பிஎல்ஏ2 வந்து அரசாங்கத்தால் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவங்க, அவங்க போகிறாங்க. இதை நாங்கள் எல்லாரும் வாக்காளர், யாராவது நீ உங்களை வேணான்னு சொன்னால் தானே எங்களுக்கு பிரச்சனை. எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன இருக்க குறை? திமுக ஐடிவிங்க ஸ்ரீரங்கத்தில் ஒரு இடத்துல வந்து அவங்க அந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவும் வைரல் ஆகிட்டு. நான் சொல்கிறேங்க, ஃபார்ம் கொடுத்து ஃபுல்லப் பண்ணுறதுல என்ன தப்பு, அதை மட்டும் சொல்லு. இருங்க, அரசு நான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் இருங்கங்க. அரசு ஊழியர் புதுசாக வந்து அங்கன்வாடி பணியாளர் போட்டிருக்காங்க, சத்துணவு பணியாளர் போட்டிருக்காங்க, ரேஷன் கடையில் இருக்கிறவங்க போட்டிருக்காங்க. இன்னும் 2 நாளைக்கு அவங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் யாராவது கூட ஹெல்ப் பண்ணுறதுல என்ன இருக்குது? நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறோமா? இல்லை, ஏதாவது நீங்கள் போகலன்னா எங்களையும் போவாதுன்னு சொன்னால் எப்படி? நாளைக்கு ஓட்டு இல்லைன்னா நீங்கள் தான் சொல்லுவீங்க, ஆட்சியில் இருந்தீங்க ஓட்டுலாம் சேர்க்காம விட்டீங்கன்னு சொல்லுவீங்க. கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் சார். எந்த சார் அவங்க 3 கிட்டத்தட்ட நம்ம 3 தடவை 4 தடவை லெட்டர் எழுதுனா தான் கொடுக்குறாங்க. அது கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, கேட்டு தான் கொடுக்க போகிறாங்க. அதான் விஷயம். சரி, அந்த அம்மா வந்துட்டு வேறு என்ன திமுக நல்லா இருக்குன்னு சொல்லுவான். நான் சொல்கிறேன், ஜல்ஜீவனுக்கு பணம் தரணும், தரல. 100 நாள் வேலை திட்டம் நீங்களே கேட்குறீங்க, தரல. மெட்ரோவுக்கு பணம் கேட்டால் தான் கொடுக்குறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஜிஎஸ்டி கொடுக்குறத நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் அவங்க வந்தால் நாங்கள் முறைப்படி செய்யலைன்னா எப்படி? அனுமதி வேணும்ல. ஜல்ஜீவனே 12 திட்டங்கள் அப்படியே நிற்கிது. நாங்கள் பணம் தமிழ்நாடு அரசு சார்பாக பணம்லாம் ஒதுக்கிட்டால் அவங்க கொடுக்கலன்னா கொடுத்தா தான் செய்ய முடியும். நாங்கள் என்ன மத்திய அரசு கொடுக்குறது நாங்கள் வேணான்றேன், ஒன்றும் இல்லை. நல்லவர் போல நடிப்பை வந்து நாடே சரின்னு சொல்லி பல வேலை பார்ப்பான்னு சொல்லி திமுக தாவேகா விஜய் அறிக்கை விட்டுருக்காரு. சரி, நாங்கள் அவருக்கு நல்லவர் மாதிரி தெரியல. நாங்கள் என்ன பண்ணோம், மாட்டு மக்களுக்கு பூரா திமுக ஆட்சி முதலமைச்சர் நல்லவராக தெரிகிறாரு. நீங்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கணும். கூட்டத்துக்கு மட்டும் 3000 பெண்கள் இருந்தாங்க. என்ன கேட்டாங்க, இதெல்லாம் நடந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் செய்யுன்னு தான் சொன்னாங்க. அதனால் அவர் ஏதோ சொல்கிறாரு, அவர் எப்படியாவது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா அப்படிலாம் சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல. திமுக நல்லவர் மாதிரி வேஷம் போடல, நல்லவர். அதனால தான் அவ்வளோ காரியங்கள் நடைபெறுது. முதலமைச்சர் மிக நல்ல முறையில் செயல்படுகிறார். நல்ல காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிராமந்தோறும் மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். விடுபட்ட அத்தனை மக்களுக்கு திட்டங்களை இப்போ தரப்போகிறார். அதான் விஷயம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் வேலுமணி சொல்லியிருக்காரு. ஏன் அந்த 24 தொகுதியை விட்டாரா? வாங்கண்ணா சார். ஒன்றும் இல்லை சார், அது இதுக்கு வைரல் ஆகுது உங்கள் வீடியோ. திருப்பதியில் வந்து கொடுத்தது தப்பு இல்லை சார், அது விமர்சனம் பண்ணுறாங்களே. பண்ணட்டுமே, எங்களை எல்லாமே நல்லவன்னு சொல்லுவான். யார் பண்ணாமல்